வணக்கம். நாம இப்ப பார்க்க போற சிறுகதை கடவுளின் கவலை என்று அறிஞர் அண்ணா எழுதிய இந்த சிறுகதையை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சிறுகதை வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும், சிறுகதை எதனால உருவாக்கியது, வாழ்வியல் அனுபவங்கள் தான் சிறுகதை அப்படின்னு படிச்சிருக்கோம். போன வகுப்புல பார்த்த மாதிரி சிறுகதைகள் வாழ்வியலை எடுத்து கூறுகின்ற வகையில் சில செய்திகளையும் மகிழ்ச்சிகளையும் நமக்கு தருவதாக அமைகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வகுப்புல சிறுகதை, அதாவது அறிஞர் அண்ணா எழுதிய கடவுளின் கவலை என்ற சிறுகதை என்ன கதை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இதுல மிக முக்கிய கதாபாத்திரங்களாக சிவனும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. இதுதான் சிவன் பார்வதி கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறது தான் கதை. கடவுள் எதற்காக கவலைப்படுவார் பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, சிவன் பார்வதி கிட்ட சொல்றார், நம்ம ஊர்ல பாபாத்மாக்கள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. உடனே பார்வதிக்கு, நானா என்ன சொல்றீங்க, இப்படி எல்லாமா நீங்க சொல்றீங்க, யார் இது பாபாத்மாக்கள் அப்படின்னு கேட்கிறார் பார்வதி தேவி. கேட்ட உடனே சிவன் சொல்றார், வேற யாரும் சொல்ல போற, நம்மளுடைய பக்தர்களை தான். என்ன ஆகியது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் கேட்கும்போது சிவன் வருத்தமா சொல்றார். அதுதான் கடவுளின் கவலை அப்படிங்கிற தலைப்புல. என்ன அப்படின்னா, ஊர்ல நம்ம ஊருக்கு கோயில் இருக்கு, உனக்கும் எனக்கு எல்லா இடத்துலயும் கோயில் வச்சு கும்பிடுறாங்க, பக்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த பக்தர்கள் பக்தியை உண்மையா செலுத்துறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை வந்துருச்சு அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, பாபாத்மாக்கள் யார சொல்றாருன்னா அவருடைய பக்தர்களா சொல்றாரு. அதுக்கு ஒரு 3 நிகழ்ச்சிகளை இந்த கதை சொல்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கதை கும்பகோணத்துக்கு அருகில மாங்குடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு கதை நிகழ்வதாக ஒரு சின்ன கதையை சொல்றார் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு பையன் ஒரு மண்டபத்துல போய் தங்குறார். தங்கின உடனே அந்த இடத்துல மழை பெய்கிறது. அந்த மலைக்கு அவன் ஒதுங்குறான். அந்த மண்டபத்துல அங்க இருக்கக்கூடிய தேன் அவனுடைய கையில கொட்டிடுது. உடனே அவன் அலறி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். வெளியே வந்து சில நிமிடங்கள்ல அந்த மண்டபம் கீழே விழுந்தது. உடனே எல்லாரும் கடவுளுடைய கருணை தான், தேன் கொட்டுறதுனால அவன் உயிர் தப்புனா அப்படின்னு பேசுறாங்க. இப்படி பேசிக்கின்ற போது கடவுளுக்கு சந்தோஷம் தானே இருக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்கிறாங்க. நான் அதை பத்தி எல்லாம் சொல்லல, ஆனா இந்த மாதிரி அறியாமையினால நம்மளுடைய பக்தர்கள் கடவுள்னால இது நடந்ததுன்னு சொல்றாங்க, ஆனா அது எனக்கு பெருமை இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்ததாக வேதாரண்யத்துல நிறைய பேர் மலைக்கு ஒரு மண்டபத்துல ஒதுங்குறாங்க. மண்டபம் இடிந்து விழுந்து அனைவருமே இறந்து விட்டுறாங்க. இது ஐயோ இப்படி நடந்துச்சே, அதுவும் கடவுளுக்கு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ராம புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது, ராம பஜனை பாடுறதுனால புயல் குறைந்து விட்டது என்று பக்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம், கடவுளை வழிபடுறோம் எல்லாமே சொன்னாங்க. ஆனா கடவுளாலதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க, அந்த பாபாத்மாக்கள் உதவி செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல. அதுக்குதான் மிகப்பெரிய சான்றா ஒண்ணு சொல்றார். புயல் அடிக்கிறது, வெள்ளம் வருகிறது, மக்கள் அனைவரும் தவிக்கிறாங்க, வெள்ளத்துல மிதக்குறாங்க, ஒரு பக்கம் இறந்து போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்களே, இதுதான் மிகப்பெரிய கவலையா இருக்கு. ஆனா நாஸ்திகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுயமரியாதைக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற அளவுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த நேரத்துல அவங்க கடவுள் இல்லைனோ, கடவுள் இருக்காருனோ, இல்ல கடவுள் காப்பாற்றுவாருனோ பேசல. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் வீதிக்கு வீதி கோயில் இருக்கு, இறைவனை வழிபடுறோம், ராம பஜனை பண்றோம். இப்படிப்பட்ட பக்தர்களாகிய நம்முடைய பக்தர்களுக்கு ஏன் உதவி செய்யணுங்கிற எண்ணம் எழல? இதுதான் அவருடைய கவலையா இருக்குது. அப்போ நாஸ்திகர்கள் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதைக்காரர்கள் அந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்படுதோ அதை செய்யறாங்க. அப்போ உண்மையான பக்தர்கள் யாரு அப்படின்னு கேட்டா இவங்கதான். பக்தி பக்தி என்று சொல்லி உதவி செய்யாமல் திரிபவர்களை விட சிவனை வழிபட்டு கொண்டு பார்வதியை வழிபட்டு கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேண்டாத செயல்களை செய்து எந்த செயலும் செய்யாமல் இருப்பவர்களை விட மற்றவர்களுக்கு உதவி செய்து வழிபடக்கூடிய, அதாவது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்கள் கூட பரவாயில்லை, அவர்கள்தான் உண்மையான பக்தர்கள் என்று சிவன் பார்வதியிடம் தெரிவிக்கிறார். அப்படியாக இந்த சிறுகதை முடிகிறது. இந்த சிறுகதையிலிருந்து நம்ம என்ன, அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன தெளிவுபடுத்துகிறார் என்றால், பக்தி இருக்கதா, ஆனா பக்தி உதவி செய்வதாகவும் மற்றவர்களுக்கு பயன்படுவதாகவும் அமைய வேண்டும். அப்படிதான் கடவுள் கவலைப்படுறார். கடவுளுக்கே தெரியுது பக்தர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால
மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த உதவி தான், அதாவது கடமையின்றி பலனை எதிர்பாராதே. இதுதான் அண்ணா இந்த சிறுகதையை மையப்படுத்தி சொல்கின்ற கருத்தாக அமைகிறது. கடவுளே கவலைப்படுகின்ற அளவிற்கு ஒரு அழகிய நகைச்சுவை உணர்வோடு சிவனும் பார்வதியும் பேசுவதாக இந்த கதை அமைத்து கதையின் முடிவில் என்ன சொல்கிறார் என்றால், நாஸ்திகர்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் என்று முடித்து கதையை சிறப்பாக முடிக்கிறார். இதிலிருந்து வாசகர்களுக்கு என்ன தெரிவிக்கிறார் என்றால், நாம் நம் கடமையை செய்வோம், அந்த கடமையின் மூலமாக பக்தர்களாக இருப்போம் என்று சொல்லி முடிக்கிறார். மிகச்சிறந்த கதையாக இது அமைகிறது. நன்றி, வணக்கம்.